வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 3 மாதத்துல அண்ணனுடைய ஆட்சி மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல முழுசா காலிச்சேர், அமைச்சர்கள் கதறிட்டு இருக்காங்க. ஆனா காலிச்சேரை பார்த்து கதறி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த தொகுதி, பெரம்பூர் தொகுதி, விஜய் தொகுதி, அந்த மக்கள் விஜய் அவர்களுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நேற்று நம்ம தூய்மை பணியாளர் தோழர்கள் அங்க போய் போராடி இருக்கிறாங்க. கடுமையாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள். மொத்தமா காவல்துறை அராஜகத்தை அரங்கேற்றி இருக்கிறது. ஒரு தொகுதியில இவ்வளவா அப்படின்ற இடத்துக்கு சென்னை நகர்கிறது. என்ன நடக்குது தொடர் நாமளும் பாக்குறோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பிரச்சனையை செய்தியா கேட்கறது. பிரமிப்பா இருக்கு, பயமா இருக்கு. என்னடா இது தமிழ்நாடு தானா, இப்படி ஒண்ணு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்களே அப்படின்னு மக்கள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல குறைந்தபட்சமாக தன் தொகுதி மக்களை கூட அவங்கள கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்க முடியல அண்ணனால, அவர்களை பாதுகாப்பா வச்சுக்க முடியல அண்ணனால, அவங்களுக்கான விஷயங்களை சொந்த தொகுதியிலே செஞ்சு கொடுக்க முடியல. இந்த லட்சணத்துல அண்ணன் தமிழ்நாட்டவே அப்படியே பாலாரும் தேனாரும் ஓட வைப்பாருன்னு வேற பொய் பரப்புரை பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடக்குது. நேற்று அங்க ஒரு நலத்திட்டம், அண்ணன் ஆட்சிக்கு 100 நாள் ஆயிடுச்சுல, 100 நாள்ல அண்ணன் அறுத்து தள்ளினதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. மேடையில அண்ணனுடைய 100 நாள் தமிழ்நாட்டுக்கு செய்த நல்லதெல்லாம் சொல்றதுக்கு மேடை. முதல்ல என்ன நல்லது செஞ்சாருன்னு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அண்ணன் தமிழ்நாட்டிற்கு துரோகமா இழைச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல உழைக்கும் மக்களுக்கு எதிரான ஆட்சியா இது இருக்கு. தொடர்ந்து விவசாயிகள் போராடுறாங்க, முட்டை உற்பத்தி செய்யறவங்க போராடுறாங்க, கோழி உற்பத்தி செய்யறவங்க போராடுறாங்க, பால் உற்பத்தி செய்யறவங்க போராடுறாங்க, பஞ்சுமில் தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, மீன்பிடி தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, மின்சாரம் இல்ல, தண்ணி இல்ல, பொதுமக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. மாணவர் இயக்கங்களை இதெல்லாம் தட்டி கேட்கிற மாணவர் இயக்கங்களை ஒடுக்கிறத கம்யூனிஸ்ட்கள் களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர் அபிஜித் இந்த மாணவர்களை ஒடுக்குவதை கடுமையா கண்டிச்சிருக்கிறார். நான் தமிழ்நாட்டுக்கு வர்றேங்க, விஜய் யார் ஒடுக்கிறதுக்கு அப்படின்னு கடுமையா பேசியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் நம்ம இதை பேசுறோம். சொந்த தொகுதி மக்களையாவது நல்லா பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி எதுனா கொளத்தூர் தொகுதி மினி சிங்கப்பூர் மாதிரி தான் இருக்கு, மறுக்கவே முடியாது. அரசு பள்ளிகளும் மீன் வியாபார சந்தைகளும், இங்கிட்டு பெட் அனிமல்ஸ் விற்கிற சந்தைகளும் அப்படி பார்க்கவே பிரமாதமா இருக்கும். எது கொளத்தூர் தொகுதி. ஏன்னா முதலமைச்சர் என் தொகுதி கூடுதலாக நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் நாம இதுவரையும் பார்த்திருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு சொந்த தொகுதி மக்களால ஒரு 100 நாளைக்குள்ள அடிச்சு ஓட விடப்பட்ட ஒரே அமைச்சர் யார்டா அப்படின்னா நம்ம அண்ணன் விஜய் தான். இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துல பயங்கரமா அங்க சவுடாலா பேசிட்டு இருக்கிறாங்க. பூரா சேரும் காலி, எல்லா சேரும் காலி. விஜயை வெற்றியடைய வைத்த இந்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு எவ்வளவு கோபம் இருந்தா, எவ்வளவு கோபாவேசம் இருந்தா, எவ்வளவு வெறுப்பு இருந்தா மொத்த சேரும் காலியா கிடக்குது பாருங்க. இன்று சிவா அவர்கள் தமிழ்நாடே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் பெரம்பூர்ல நடக்கப்பட்ட மீட்டிங் பாத்தீங்கல்ல, ஏன் காலியா இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி தவி விழுந்துட்டு ஓட்டு போடுவேன் நாங்க, எங்க அண்ணன் நாங்க அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. இன்னைக்கு ஏன் அவங்க எல்லாம் வரல? ஏன்னா அண்ணன் லட்சணம் பிள்ளைங்களுக்கு தங்கச்சிகளுக்கு தெரிஞ்சு போச்சு. சொந்த ஊருக்குள்ள மக்களுக்கான அடிப்படை நலத்திட்டங்களை செய்ய முடியாம ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தரை, அவங்க பார்க்கவே முடியாத ஒருத்தரை எப்படி கொண்டாடுவாங்க? அதுதான் இந்த காலிச்சாறு காட்டுது. சரி, இதாவது பரவாயில்லைங்க. கொடுங்கையூர், சோலை வயல், வேதாந்த முருகப்பா வீதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் சாக்கடை திடீர்னு அடைச்சு சாக்கடை வெளியே ஓடிட்டு இருக்கு. ஓடி போய் அதிகாரிகளை அலுவலர்களை சந்திச்சு பேசுறாங்க. அவங்க காது கொடுக்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லையா. மொத்தமா சாக்கடையில இருக்கிறாங்க அந்த மக்கள். அவங்களுக்கு எவ்வளவு நாள் கோவப்பட்டுட்டே இருப்பாங்க? இதுக்கு முன்னாடியும் இந்த மக்கள் கடுமையா போராடி இருக்கிறாங்க, ரோட மறிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. மின்சாரம் ராத்திரி கட் பண்றது. அப்ப இரவுல தூக்கம் இல்லாம குழந்தைங்களை வச்சு பெரியவங்களை வச்சுட்டு கடுமையா மன உளைச்சலுக்கு ஆளானாங்க அந்த மக்கள். அதனால கடுமையா ரோட்டை மறிச்சு உட்கார்ந்து போராட்டத்தை நடத்தினார்கள். பாருங்களேன். பாத்தீங்களா, இது பெரம்பூர்ல நடந்ததுதான். மின்சாரம் இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்லாம நாங்க படாத பாடுபடுறோம். இது பெண்கள் தலையில விடியுங்க.
நைட்டு தூங்கலன்னா காலையில எந்திரிச்சு உணவு தயாரிக்கிறது, குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லா வேலையும் பெண்கள் தலையில போட்டு வச்சிருக்கிறோம். காலையில எந்திரிச்சு டென்ஷன் ஆகி வீடே ரெண்டு பட்டு போய் கிடக்கும். ஒரு மன உளைச்சலுக்கு இந்த பெண்கள் தள்ளப்படுவார்கள். எந்த தங்கச்சிங்க ஓட்ட வாங்கி ஜெயிச்சாரோ அந்த தங்கச்சிங்களை அப்புறம் தெருவில் நிறுத்துறாரு அண்ணன் விஜய். இது அப்ப இருந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த பெரம்பூர் தொகுதி மக்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய அந்த அலுவலகம் இருக்குல்ல, எம்எல்ஏ அலுவலகம், அந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் பயங்கரமா கூச்சிருக்கிறாங்க. ஏன் சொந்த தொகுதி மக்கள் முற்றுகையிடுறாங்க? ஏன் முற்றுகையிடுறாங்க? ஏன்னா அடிப்படையான சாக்கடை வசதி, தண்ணி வசதி, மின்சாரம் எல்லாமே டேமேஜ்டு. ஒண்ணுமே பண்ண முடியல அந்த மக்களால. கடைசியில அலுவலகத்தை, எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். ஏன்னா இவர் தான் தேவதூதராச்சே, மேல இருப்பாரு, யாரும் பார்க்க மாட்டாரு. அதுவும் இப்ப 10வது மாடிக்கு போயிட்டாப்ல. அப்ப யார் தான் பார்க்க முடியும்? எம்எல்ஏ அலுவலகத்தை பூட்டு போட்டு 100 போலீஸ வச்சு அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பாருங்களேன். இதுக்கு இடையில தூய்மை பணியாளர்கள் இந்த எம்எல்ஏ அலுவலகத்தை முற்றுகையிடுவதற்காக அறிவிச்சுட்டாங்க. இது எனக்கு ஒரு விஷயம் இந்த இதுல புரியவே இல்லைங்க. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தொடர்கதையா இருக்கு. எல்லா தூய்மை பணியாளர்களுடைய வேலைகளையும் அவுட் சோர்சிங் முறையில ஒரு பணக்காரங்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்த அரசு வந்தாலும். இதுல பணி பாதுகாப்பு இல்ல, பாலியல் சுரண்டல், குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை, இந்த மக்களுக்கு போதிய சம்பளம் இல்ல, இப்படி பயங்கரமான எல்லா வகையான பிரச்சனைகளும் இருக்கும்போது 2025 திமுக ஆட்சியின் போது கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க. அவங்கள கைது பண்ணும்போது கூட நம்ம கண்டிச்சோம். நாம எந்த இடத்துலயும் நேர்மையா தான் இருப்போம். அப்படி ஆடு மாடுகளை கைது பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. தன் தொழிலாளர்கள் தன் உரிமைக்காக போராடுகிற போது அரசு அவங்க பக்கத்துல நிக்கணும் அப்படின்னு கடுமையான நம்ம வீடியோ எல்லாம் போட்டோம் அந்த காலத்திலையும். இப்பயும் நான் அதான் சொல்றேன். துப்புரவு பணியாளர்கள் நேத்து ஒரு அம்மா பேசுறது நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க பிஎல்றோங்க அப்படின்னாங்க. சாட்டையால் அடிச்ச மாதிரி இல்ல, கல்ட்டிக்கிட்டு அடிச்ச மாதிரி இல்ல. நாங்க பிஎல்றோம், செத்த நாயை எடுக்கிறோம், செத்த பூனையை எடுக்கிறோம். எங்க சம்பளத்தை மட்டும் ஒஸ்த மாட்டுறீங்க, எம்எல்ஏக்களுக்கு மட்டும் கார் வாங்கி தரீங்களா, இது என்ன நியாயம்னு கேட்டாங்க. இந்த கேள்வியில நியாயம் இருக்கா இல்லையா? அண்ணனுக்கு தான் ஏறாதே, அவருக்கு தான் அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதே. அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல அப்படியே சாத்தி வச்சு உட்கார வச்சிருக்கிறானுங்க அண்ணனை. இங்க என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அவரை கொண்டு போய் ஒரு கூண்டுக்குள்ள உட்கார வச்சுட்டு சுத்தி இருக்கிறவங்க பூரா வேலை பார்த்துட்டு இருக்கான், அவருக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, எஸ் ஏ சந்திரசேகரே. இந்த சூழ்நிலையில இவங்க போராட்டம் நடத்துறாங்க. போன 2025 இவங்கள பனையூருக்கே அழைச்சாரு அண்ணன் விஜய். பனையூருக்கு அழைச்சு போட்டோ ஷூட் நடத்தி, வீடியோ ஷூட் நடத்தி, நான் வந்தேன்னா மொத்தமா அப்படியே தள்ளி அப்படியே அறுத்து காலி பண்ணிடுவேன்னு சொன்னவரு இன்னைக்கு அந்த மக்களை எப்படி நடத்தி இருக்கிறாங்க பாருங்களேன். பாத்தீங்கல்ல, தன் உரிமைக்காக. என்ன உரிமைங்க? எனக்கு வேலையை நிரந்தரமா கொடு, நான் பிஎல்ற வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வேலையை நிரந்தரமா கொடு, மகப்பேறு விடுப்பு கொடு. இதுல என்னங்க தப்பு இருக்கு? அரசு அலுவலகங்களை வேலை பார்க்கறவங்க, ஒன்றிய அரசு அலுவலகங்களை வேலை பார்க்கறவங்க, அல்லது தனியார் கம்பெனியில வேலை பார்க்கற வேற வேற வேலையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க மகப்பேறு விடுப்பு கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்குறீங்கல்ல. அப்ப துப்புரவு பணியாளர்கள் கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அவங்களும் நம்ம ஊர்ல தானே இருக்காங்க, அவங்களும் நம்ம மனுஷங்க தானே, அவங்களும் நம்ம ஆளுகள் தானே. அப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்கணும்ல. அப்ப மகப்பேறு விடுப்பு கேட்கறாங்க. இப்ப மகப்பேறு விடுப்புன்னு போயிட்டாங்கன்னா அந்த 6 மாசம் வேலை கிடையாது, சம்பளம் கிடையாது, அந்த குடும்பம் வறுமையில போயிடும். அது கேட்டு போராடுறாங்க. தனியாட்ட ஒப்படைக்காதீங்க, அவன் வச்சது சட்டமா இருக்கு, நாங்க கஞ்சிக்கலாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல எந்த தப்பும் இல்லையே. விஜய் அரசு வந்த பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல மிச்சம் மீதார் இந்த அத்தனையும் தனியார் கொடுத்துட்டாரு. சேலத்துல இருந்து இங்க வரைக்கும் எல்லாம் போராட்டம் 1 மாசமா 2 மாசமா நடந்துட்டு இருக்கு. நேத்து அவங்க போய் முற்றுகையிடுறாங்க, அவங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக முற்றுகையிடுறாங்க. அண்ணன் என்ன பண்ணணும்? பனையூருக்கு வேண்டாங்க, இங்க பக்கத்துலதான் இருக்கேன், வாங்க பாப்போம் அப்படின்னு தலைவர்களை வர வச்சு பேசணுமா இல்லையா? ஊருக்கு ஒரு நியாயம் பேசுவீங்க. எனக்கு இதுல புரியாத ஒண்ணு என்னன்னா, அன்னைக்கு பார்த்தா பாஜக காரன் பூரா அங்கதான் படுத்திருக்கான். 2025 இவர்களே போராட்டம் நடத்தும் போது பாஜக காரங்க பூரா அங்கதான் இருந்தாங்க, சினிமாக்காரன் பூரா அங்கதான் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் இல்லைங்க. ஏன் அண்ணனை அவ்வளவு பத்திரமா பாதுகாக்குதா பாஜக? பாஜக என்ன, திமுக திராவிட அரசியல் இதை காலி பண்ணிட்டோம், இந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறான், நம்ம எதுக்கு போராட்டம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு இந்த ஆளை வளர்த்து வர்றதுக்கான வேலையில பாக்குது. அதுதான் நான் பாக்குறேன். ரொம்ப வேதனையா இருந்தது.
சேலையை கிழிக்கிறீங்க, அவங்கள பிடிச்சி தள்ளுறீங்க, கையை அறுத்து விட்டுறீங்க, கையை ஒடிக்கிறீங்க. போலீஸ் எந்த பேட்சும் யூனிஃபார்ம் இல்லாம வந்து துப்புரவு பணியாளர்கள் அடிக்கிறீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைக்கிற மக்களை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னா? உலக வரலாற்று அரசியலை நீங்க புரிஞ்சுக்கணும். உழைக்கிற மக்களால் தான் விடுதலை நடந்திருக்கு, உழைக்கிற மக்களால் தான் புரட்சி நடந்திருக்கு. இந்த நடுத்தர குடும்பம் நம்மள மாதிரி ஆளுகளால ஒரு மண்ணு நடந்தது இல்லை இந்த உலக வரலாற்றுல. உலக வரலாற்றை திசை நோக்கை திருப்பி போட்டவர்கள் இந்த உழைக்கிற வர்க்கம். அப்படி இருந்தும் நம்ம இப்படி நடத்திக்கிட்டு இருக்கோமே, கேட்க நாதி இல்லையே. ரொம்ப வருத்தமா இருக்குங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு மண்டையில ஏறுற மாதிரி அவருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கதற விட்டுருக்காங்க, பதற விட்டுருக்காங்க. சொந்த தொகுதியிலேயே நீ உள்ள வர முடியாத அளவுக்கு உனக்கு நெருக்கடி இருக்குன்னா நீங்க திருத்திக்கணும்னு அர்த்தம். அதை செய்யுங்க முதல்ல.